மை சேனல். இன்றைக்கி மருத்துவ பயனுள்ள முடக்கத்தான் கீரை சூப் பண்ண போகிறேன். இதுதான் முடக்கத்தான் கீரை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, செடி நிறைய வளரும். அதே சமயத்தில் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்கும். இதிலேருந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஆட் பண்ணிக்கலாம். இந்த மருத்துவ குணமுடைய இந்த முடக்கத்தான் கீரை எப்படி இருக்கும் சுவை அப்படின்னா கசப்பாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதனால் இது கூட சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் அதில் ஆட் பண்ணிக்கணும். தக்காளி ஒன்று போட்டுக்கலாம். இஞ்சி, தோல் நீக்காத 3 பல் பூண்டு. அவசியம் சேர்க்க வேண்டியது கிருமி நாசினியான மஞ்சள் பொடி. இந்த உரலில் நான் மிளகு, ஜீரகம், கட்டி பெருங்காயம் போட்டு பவுடர் பண்ணி இதையும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகு எடுத்துக்கணும். இது கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து மருத்துவ குணத்துக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மருத்துவ தேவைக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது இதை ப்ரெஷர் குக் பண்ணாதீங்க. ப்ரெஷர் குக் பண்ணும்போது நம்ம ஃபுல் அதனுடைய பெனிஃபிட் நமக்கு கிடைக்காது. ஓப்பனில் இந்த மாதிரி வச்சு நீங்கள் கொதிக்க, இது ரொம்ப ஈஸி தானே, கொதிக்க வச்சு சாப்பிடலாம். இது எது எதுக்கெல்லாம் பயன்படுகிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. மூட்டு வலி, அதாவது நரம்புகள், எலும்புகள் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் இது சரி பண்ணும். இந்த முடக்கத்தான் கீரையை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மூட்டு வலி இருக்குது, ஆரம்ப ஸ்டேஜில் இருக்குது, முதுகு வலி இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கிற சமயத்தில் இந்த முடக்கத்தான் கீரையை நம்ம ஆயில் மாதிரி தயார் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி அதை ரெகுலராக ஒரு 21 டேஸ் அப்ளை பண்ணிட்டு வரலாம். இல்லைனா இதை லைட்டாக வதக்கிட்டு மீன்ஸ் நல்லெண்ணெய் விட்டு வதக்கலாம். இல்லைனா வெறும் வானில் அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அதை 10 மாதிரி போட்டுகிட்டே வந்தோம்னா அந்த கம்ப்ரஸ் ஆகியிருக்கும் இல்லையா, அந்த நரம்பு எலும்பு எல்லாத்துக்குமே கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரெமெடி. நீங்கள் என்ன ஹாஸ்பிட்டல் போனாலும் இதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். எதுவும் பண்ணாது, ரெகுலராக இதை யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் வதக்கி பண்ணும்போது, தோசையோ துவைகளோ பண்ணும்போது இதனால் பலன் கிடைக்காது அப்படின்னு இல்லை, அதனுடைய பர்சன்டேஜ் குறையும், அவ்வளோதான். பல விதத்தில் அந்த முடக்கத்தான் கீரை சித்தா மற்றும் ஆயுர்வேதாவில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி எலும்பு சம்மந்தப்பட்ட, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராத மனுஷங்களே கிடையாது. இப்போது ஸ்டார்டிங் இப்போலாம் ஒரு 60 அந்த மாதிரி தான் ஏஜ், 50க்கு மேலே தான் வரும் அப்படிங்கிறது இல்லை, ஸ்டார்டிங்லேயே எல்லாருக்கும் இருக்குது. ஸோ இதை நம்ம ஆரம்பத்துலேயே கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணாமல் சும்மா கொடுக்குறாங்களா டேப்லெட் வாயில் போட்டோமா முடிஞ்சு போச்சு, சரியாகலை அவ்வளோதான் அப்படின்னு விடாமல் இதையும் நம்ம ட்ரை பண்ணால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம டிபெண்டடாக இல்லாமல் இருக்கலாம். டிபெண்டடாக இருக்கிறது எவ்வளோ கொடுமையான விஷயம் அப்படிங்கிறது அதை அனுபவித்தவங்களுக்கு ரொம்பவே தெரியும். ஸோ இந்த முடக்கத்தான் கீரையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடிக்கடி. இந்த முடக்கத்தான் அல்லது இந்த பெரண்டை இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்ல விஷயங்களை நம்ம தேடி தேடி கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டதையும் போட்டு மனசை உளைச்சல் பண்ணிக்காமல் இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு நம்ம செலவழித்தோம்னா நம்மளை கேர் பண்ணிக்கலாம். நம்மளை யார் பார்த்துப்பா அப்படின்னு யோசிக்காமல் நாம தான் பார்த்துக்கணும். அதுக்கு தான் கடவுள் அறிவு கொடுத்துருக்கான், கை கால் கொடுத்துருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளையே பார்த்துக்கணும். இது மட்டும் இல்லாமல் இது சளி இருமலுக்கும் நல்லது. இதனுடைய வேர்கள் சூரணமாக தயாரித்து விற்கிறாங்க. வெளிப்பூச்சுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உள்ளேயும் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இது நச்சுத்தன்மை உள்ளது கிடையாது, எந்த சைடு எஃபெக்டும் கொடுக்காது. அது மாதிரி மூட்டு வலி இதெல்லாம் வந்தவங்க தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது இல்லை, அட்வான்ஸாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் ரெகுலராக நம்ம எடுத்துக்கும் போது சரியாக போயிடும். வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கோங்க. வெளிப்பூச்சுக்கு டெய்லி யூஸ் பண்ணலாம். ஒன்றுமே இல்லை அப்படின்னா முடக்கத்தான் கீரையை பார்க்குற இடத்துல 2 தடவை லைட்டாக கல்லால் தட்டி அதனுடைய சாறு எடுத்து எங்கே உங்களுக்கு பெயின் இருக்குது, மூட்டில் இருக்கா அதில் தடவிட்டு நீங்கள் மாட்டுக்கு போயிட்டு இருக்கலாம்.
இதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டு வராமல் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணால் நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம். என்ன கொதிக்கட்டும், ஏன்னா இது கசப்பு தன்மை இதில் அதிகமாக இருக்கிறதுனால யாரும் விரும்ப மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம பல பொருட்களை இதோட சேர்த்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி நம்ம ஒரு மெடிசனல் வேல்யூ உள்ளதை நம்ம மருத்துவ தேவைக்காக பயன்படுத்தும் போது புளி வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கு பதிலாக இந்த தக்காளி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இதை தலையில் போட்டு 2 டம்ளர் தண்ணியை விட்டால் அது பாட்டுக்கு கொதிச்சுட்டு இருக்கும். நம்ம ஒன்றும் கூடவே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் நீங்கள் வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. டெய்லி இது எதுக்கு இந்த சூப், அதுவும் டேஸ்ட்டுக்காக இல்லாமல் கடைசியில் அதை போடுறது, இந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்சி அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். அதை ப்ளைனாக அப்படியே எடுத்துக்கிறது தான் நல்லது. அதனால் ஒரு டைம் டேபிள் போட்டு இன்னன்னைக்கு இந்த சூப் டெய்லி 7 டேஸும் 7 வீட்டில் உள்ள மெம்பர்ஸ்க்கு தேவையான அளவுக்கு ஒரு ஹாஃப் டம்ளர் எடுத்துட்டா கூட போடணும். நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது அது உள்ளே போக போக அதனுடைய வேலையை வந்து அது பார்த்துக்கும். இது எல்லாம் சாப்பிட்டுட்டும் நம்மளுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். சின்ன சின்ன எக்ஸசைஸாவது பண்ணணும். நமக்கு எது ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிக்கிறதுன்னு தெரியறதோ அதுக்கு தகுந்த எக்ஸசைஸை நம்ம கற்றுட்டு நம்ம பண்ணணும். இது எல்லாமே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் வரதான் வருது அப்படியெல்லாம் நம்ம மனசை விட்டுடக்கூடாது. அது வந்து கர்மா அப்படின்னு சொல்லி விட்டுறணும். ஆனால் நம்ம பண்ணுறதை பண்ணி தான் ஆகணும். எப்படி குழந்தைகளை வந்து நம்ம வளர்க்குறது, படிக்க வைக்கிறது, ஒரு ஸ்டேஜில் கொண்டு போய் விடுற வரைக்கும் நம்மளோட கடமையோ அதே மாதிரி தான் நம்ம உடம்பை பார்த்துக்கிறதும் நம்மளுடைய கடமை. போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே குக்காக எடுத்து இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவை பிடிக்கும் அப்படின்னா இதில் உள்ள இந்த கீரையும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அது ஃபுல் எசன்ஸ் இதில் இறங்கிடுது. சப்போஸ் இதையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம், உங்களுக்கு பிடிக்கும் இந்த சுவை அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இதையும். அவ்வளோதான். இவ்வளோ பெனிஃபிட் உள்ள இந்த முடக்கத்தான் கீரை சூப்பை நீங்கள் அவசியமாக எடுத்துக்கணும். எல்லாருமே பயன்பெறணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.